இத்தனை நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தது இது ஒரு மீம்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மீம்ஸ் கிடையாது. இது வந்து எப்ஸ்டீன் ஃபைல்லேருந்து வந்த ஒரு டாக்குமெண்ட் இது. அதை பாருங்கள், அந்த குழந்தைங்க எப்படி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அது கூட நிற்கிறது யாருங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னு தெரியுதா? அவங்க எல்லாருமே மனுஷங்களை சாப்பிட்றாங்க, இதை பற்றி எனக்கு தெரியாது, தெரியாமல் நானும் சாப்பிட்டுட்டேங்கிற மாதிரி அவள் கிடந்து கத்துறா. அவங்க சாப்பிட்றாங்க, மனுஷங்களோட சதையெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறா. குழந்தைங்கள சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. மனுஷங்களாடா நீங்கள்லாம், எப்படிடா சின்ன குழந்தைங்களெல்லாம் இப்படி பண்ண தோணுது? எப்படிடா குழந்தைங்களெல்லாம் வெட்டி சாப்பிடணும்னு தோணுது? இங்கே பாருங்கள், இந்த கடந்த வருஷத்தில் எத்தனையோ 1000 லட்சம் குழந்தைங்க வந்து காணாமல் போயிருக்காங்க. கை குழந்தையிலேருந்து, பிறந்த குழந்தையிலேருந்து நிறைய குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க, வளர்ந்த குழந்தைங்க முதற்கொண்டு. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இப்போ வரைக்கும் எவிடன்ஸ் கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் ஒரு வேளை மனுஷங்களை வெட்டி சாப்பிட்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய தோணுது. இதை பற்றி இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் பெயர்கள், இன்னும் அதிகமான பிஸ்னஸ் மேன் போன்ற அனைத்து பேரும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. இது எந்தளவுக்கு உண்மைன்னு இன்னும் போக போக விசாரணையில் தான் தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.